இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை போட்டு போட்டு உடை தாண்டி என்ற ஒரு பாடலை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாடுவார். நல்லா இருந்த நான் புத்தி கெட்டு போனது ஏன் என்று புலம்புவார். இதை ஏன் நாம் இப்படி கூறுகிறோம் என்று கேட்டால், ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக அந்த பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை காப்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள். நடிகர் விஜய், தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அவர்களை சந்தித்து பேசுகிறார்? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், விவசாயிகளின் தலைவர்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள், காங்கிரஸ் நீங்களாக, இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்களாக, அத்தனை கட்சிகளும், கட்சிகளின் தலைவர்களும், விவசாய அமைப்புகளும், விவசாயிகளின் தலைவர்களும் ஒருமித்த குரலாக நடிகர் விஜய் அவர்களுக்கு கூறுகிறார்கள், கர்நாடகாவிற்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்காக சட்ட போராட்டம் நடத்த வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் பிரதமரையும் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து தமிழகத்தில் நம்முடைய உரிமையை தர வேண்டும், அதற்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் ஒரே வழி. அதுவும் முடியவில்லை என்றால் சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்துவதுதான் தீர்வு என்று சொன்னாலும் கூட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. காரணம், அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சிதான் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு மிக்க முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். நீங்கள் தைரியமாக போங்கள், நீங்கள் போய் சிவக்குமாரை சந்தித்து பேசுங்கள். நான் சிவக்குமாரிடம் கூறுகிறேன், பல ஆண்டுகள் தீர்வு காணப்படாமல் இருக்கின்ற காவிரி நதிநீர் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை கண்டுவிடலாம். அதன் மூலம் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு வானளவு உயரும். வரப்போகின்ற 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டும் விஜயை நம்பி இருக்கவில்லை, அகில இந்தியாவே விஜயை நம்பி இருக்கிறது. ஆகவே சிக்கலான இந்த காவிரி பிரச்சனையை வெகு சுலபமாக நீங்கள் தீர்த்து விடலாம். அதற்கு நான் உதவி செய்கிறேன். நீங்கள் போய் சிவக்குமார் அவர்களை சந்தியுங்கள். சிவக்குமார் அவர்களை சந்தித்து கர்நாடகாவில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெறுவதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். அந்த வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய புகழை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 2031 சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் தான் தமிழ்நாட்டின் கிங். தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று ஒரு ஆசை வார்த்தையை கூறிவிட்டார். அதையும் நடிகர் விஜய் நம்பிவிட்டார். இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை இந்திரா காந்தி காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்திரா காந்தியின் பேச்சை கேட்டு நீதிமன்றத்தில் போட்டிருந்த வழக்கை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வாபஸ் வாங்கிய காரணத்தால் தான் இன்று வரை காவிரி நதிநீர் பிரச்சனை 2 மாநிலங்களுக்கிடையே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. இதன் உச்சகட்டமாக 1991ஆம் ஆண்டு
காவிரி நடுவர் மன்றம் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி நீரை தர வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு வழங்கிய பொழுது கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்டார்கள். தமிழர்களுக்கு கர்நாடகாவில் பாதுகாப்பு இல்லை. பெங்களூர் மாநகரத்திலிருந்தும் மைசூர் மாநகரத்திலிருந்தும் கர்நாடகாவின் பல பகுதிகளிலிருந்தும் தமிழர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டது. அந்த அவலங்களை தமிழினம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் சந்தித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஏதோ மந்திரத்தில் மாங்காய் விழும் என்று சொன்னதை நடிகர் விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார் போலும். இது திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதுகின்ற வேலையல்ல. வசனகர்த்தா எழுதி கொடுத்த வசனத்தை படித்துவிட்டு திரைப்படத்தில் டப்பிங் பேசிவிட்டு நடித்துவிட்டு வந்து கைதட்டல் திரையரங்கில் பெறுகின்ற வேலையல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நினைத்தால் இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். மேகதாது அணை கட்டும் வேலையை உடனே நிறுத்துங்கள். தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆண்டுக்கு 177 டிஎம்சி தண்ணீரை கட்டாயம் கொடுத்து விடுங்கள். காவிரி நதிநீர் ஆணையம் சொல்வதைப் போல நீரை அவ்வப்பொழுது சரியாக திறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடும் சுபிட்சமாக வாழும். தமிழ்நாட்டிலும் விவசாயம் செழிக்கும். தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் தேவையும் தீரும். ஆகவே சட்டப்படி செய்ய வேண்டியதை, சட்டப்படி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்கள் என்று இந்திய நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி நினைத்தால் நேரடியாக சிவகுமார் அவர்களிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு தலையை சுத்தி மூக்கை தொடுவதைப் போல நடிகர் விஜய் அவர்களை கர்நாடகாவிற்கு அனுப்பி அங்கே சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் தமிழகத்தின் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்று கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு எந்த கோவிலாவது நேர்த்தி கடன் இருக்கிறதா என்று இந்த முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களை கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் காவிரி நதிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற பொழுதெல்லாம் கர்நாடகாவில் ஒன்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்திருக்கிறது அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்திருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சிகளுமே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுப்பதை தடுத்தே வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்த பொழுது அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த எடியூரப்பா தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட திறந்துவிட அனுமதிக்க மாட்டோம் என்று கொக்கரித்த காலத்தை எல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலான பிரச்சனையில் ஒரே நாள் பேச்சுவார்த்தையில் தீர்வு கண்டுவிட முடியுமா என்பதை பற்றி நம்முடைய தமிழக முதலமைச்சர் யோசித்திருக்க வேண்டாமா? மந்திரத்தால் மாங்காய் விடுமா அல்லது தந்திரத்தால் பலாக்காய் விடுமா என்று சிந்திக்க வேண்டாமா இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள்? தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கின்ற விவசாய அமைப்புகள் ஒருமித்த குரலாய் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், தமிழக மக்களின் உரிமை குரலை பற்றி கேட்காமல், அதற்கு காது கொடுக்காமல், ராகுல் காந்தி சொல்வதை மட்டும் நம்பிக்கொண்டு கர்நாடகாவிற்கு போய் நடிகர் விஜய் கண்டிப்பாக ஏமாந்து திரும்பி வந்தால் அதனால் ஏற்படுகின்ற அவமானம் நடிகர் விஜய்க்கு அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் படு தோல்வியை சந்திப்பார். ராகுல் காந்தியை நம்பி ஒட்டுமொத்தமாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மோசம் போகிறார். அவர் மோசம் போனால் கூட பரவாயில்லை, வேறு ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டு விடுவார்கள். ஆனால் தமிழக மக்களுக்கான காவிரி நதிநீர் உரிமை மோசம் போய்விட்டால் தமிழக மக்களின் நிலைமை என்ன ஆவது என்ற கேள்விதான் இன்றைக்கு தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. ஒரு மாநிலத்தில்
ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்தை கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் விவாதம் நடத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்ற நடைமுறை. நடிகர் விஜய் ஒன்றும் வானத்திலிருந்து நேரடியாக குதித்து முதலமைச்சர் ஆனவர் இல்லை. இவருக்கு ஒன்றும் அபூர்வ சக்தி எதுவும் கிடையாது. இவர் கையிலே ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு இல்லை. அந்த விளக்கை தேய்த்து பூதத்தை அழைத்து காவிரி நீரை கர்நாடகாவில் இருக்கின்ற அணையில் இருந்து திறந்து விடு என்று சொன்னால் திறந்து விடுவதற்கு இங்கே எந்த மந்திர சக்தி நிறைந்த பூதமும் இல்லை என்பதை நடிகர் விஜய் உணர வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் திரைப்படம் என்கின்ற அந்த கனவு தொழிற்சாலையிலிருந்து வெளிவரவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆகவே ராகுல் காந்தி பேச்சை கேட்டு நடிகர் விஜய் மோசம் போகிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் கர்நாடகாவிலே பேச்சுவார்த்தை நடத்தி நடிகர் விஜய் மீண்டு வந்தால் பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.